ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு செமையாக இருக்குங்க, ஜாலியாக இருக்குது. சோழன் வந்து பாவங்க வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் டோஸ் வாங்கிட்டு இருக்காரு. உடனே நிலா சொல்கிறாங்க, உங்கள் அண்ணன் என்னென்ன சீன் போட்டார், எவ்வளோ எவ்வளோ ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு என்னை வெறுப்பேற்றுக்காக என்னென்ன பண்ணார். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நேராக காயத்ரி கிட்ட போயிட்டு அவருக்கு உன்னை பிடிச்சிருக்காமா, அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, இது ஃபேக் கல்யாணம் தான், நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு நான் காயத்ரியை வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வர போகிறேன். தரமான சம்பவம் தான் நடக்க போகுது, எல்லாம் ஜாலியாக இருங்க, உங்களுக்கு ஒரு அண்ணி வர போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு சோழனுக்கு வந்து ஒன்றுமே புரியலைங்கன்னா, இவன் எப்படி பேசுகிறா, நான் ஏதோ தமாஷ்க்கு விளையாட்டுக்கு சொன்னால் நிஜமாகவே சீரியஸாக எடுத்துகிட்டு இப்படி பண்ணுறாளே, கொஞ்சம் கூட ஒரு துளி கூட அவளுக்கு என் மேலே நவ்வே இல்லையே, எல்லாமே இவளுக்காக தானே பண்ணேன், இவையாக பண்ணிகிட்டு இருக்கான்ட்டாங்க. சேரனும் கலாய்ச்சிட்டு இருக்காரு. பாண்டியனும் ஆமாம்மா நீங்கள் சொன்னது கரெக்டு தானே, இவனுக்கு தேவை தான் பட்டம், நான் அப்பயே சொன்னேன் இம்ப்ரெஸ் பண்ணலாம் பண்ணாதடா, நான் கேட்கல, நல்லா பண்ணட்டும் அப்படின்றாரு. பல்லவனுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, காயத்ரியை வீட்டுக்கு கூட்டின்னு வரணும் அப்படின்னு. ஏன்னா பல்லவனுக்கு வந்து காயத்ரி மேலே ஒரு லவ் தாங்க, ஒரு சாஃப்ட் கார்னர் தான். அவன் வந்து நம்மக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணோம் அப்படி தானே எதிர்பார்த்தாரு. அதனால் காயத்ரி அந்த வீட்டுக்கு வரதுக்கு அவருக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை. ஆனால் எங்கள் அப்பாட்ட எல்லாம் சொல்கிறாங்க, அப்பப்போ உங்களுக்கு வீட்டுக்கு வருமா வரப்போறா அப்படின்னு. என்னடா இது இப்படி சொல்கிறீங்க, அப்போ வீட்டில் இருக்க நிலா அது வேறையா, உங்கள் பையன் வந்து உங்கள் பையனை பார்த்தா தெரியுமே, உங்கள் மாதிரி புத்தி தானே, ஒரு புதுசாக ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்காரு, அந்த பொண்ணு தான் வீட்டுக்கு வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாம் ஒரே அலப்பறை பண்ணிகிட்டு இருக்காங்க. நிலாவில் எல்லாம் சரி ஆளுக்கு ஒரு வேலை செய்யுங்க, புதுசாக நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு வரப்போதில்லை, இனிமேல் எல்லா வேலையும் நம்ம ஷேர் பண்ணி செஞ்சுக்கலாம், எல்லா வேலையும் நம்ம ஷேர் பண்ணி செஞ்சுக்கலாம், வீடே இனிமேல் ஜாலியாக திருவிழாமல் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாவங்க அந்த சோழனை வெறுப்பேற்றிட்டு சேர சோழன் பல்லவன் அவ்வளோவா இல்லைங்க. நம்ம பாண்டியன் சேரன் நிலா 3 பேரும் அவனை வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க சோழனை. நிஜமாக காயத்ரி போய் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவாங்களா என்னன்னு தெரிலங்க. அடுத்த வர எபிசோடில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.